எலியாவோட இருந்த வல்லமையை முழு இஸ்ரவேல் தேசத்துக்கும் தெரியும். அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கலாம், ஆண்டவரே நான் முதல் தடவை ஜெபிக்கும் போதே மழை வரக்கூடாதா, என்னுடைய ப்ரஸ்டீஜ் என்ன ஆகிறது, என்னுடைய கௌரவம் என்ன ஆகிறது, என் சீசன் என்னை பார்த்து என்ன நினைப்பான், அதெல்லாம் அவர் நினைக்கல. ரெண்டாவது கருத்தாக ஜெபிக்கிறாரு. சீசன்ட்ட போய் சொல்கிறார், போய் பாரு, சமுத்திர முகமாக போய் பாரு. அதை போய் பார்த்துட்டு சீசன் சொல்கிறான், ஒன்றும் இல்லைங்க. அப்போ சோர்ந்து போகலை. மூணாவது தடவையும் கருத்தாட்சி ஜெபிக்கிறாரு. நாலாவது தடவை, அஞ்சாவது தடவை வேலைக்காரன் அனுப்புகிறாரு. இப்படியே 7 முறை அனுப்புகிறார். 7வது தடவை பார்த்த வேலைக்காரனும் வந்து சொல்லுகிறான், எஜமானே ஒரு கையளவு மேகம் எழும்பிருச்சு. யோசிச்சு பாருங்க, 7 முறை ஊக்கமாக ஜெபிச்சும் இப்பயும் எலியாவுக்குள்ள சோர்வு வந்திருக்கலாம். என்ன ஆண்டவரே, 7 முறை நான் கருத்தா ஜெபம் பண்ணிட்டேன், என் வேலைக்காரன் என்னை பற்றி என்ன நினைப்பான், இவ்வளோ தூரம் ஜெபம் பண்ணியும் ஒரு கையளவு தான் மேகம் எழும்புச்சா. ஆனால் அதையே விசுவாசத்துடைய முதல் படியாக எலியா வைக்கிறாரு. ஆகாப்ட்ட போய் சொல்கிறாரு, ராஜா மழை உம்மை தடை செய்யாதபடி உடனே ரதத்தை பூட்டிட்டு போங்க. ராஜா எஸ்ரேலுக்கு போறக்கு முன்னாடி எலியா ரதத்துக்கு முன்பாக ஓடினார். எலியா அன்னைக்கு புசிக்கவும் குடிக்கவும் தூங்கவும் இளைப்பாறவும் புறப்பட்டு போயிருந்தா அந்த வாக்குத்தத்தத்தை மிகப்பெரிய காரியங்களை தேசங்களை செஞ்சிருக்க முடியாது. உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு தேவ சித்தத்தை வச்சிருக்கலாம், ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கலாம். அதை வாங்கின நீங்க சந்தோஷமா என் வாழ்க்கையில் நிறைவேறுன்னு சொல்லி தூங்கிட்டு இருந்தா, சாப்பிட்டுட்டு இருந்தா, உங்கள் நண்பர்களோட நீங்கள் பேசி சந்தோஷமாக நேரத்தை போக்கி கொண்டிருந்தா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாது. சாத்தான் தடை பண்ணுவான். ஜெபம் பண்ணுங்க. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக காத்திருந்து ஜெபிங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் மரிக்கணும், ரத்த சிந்தணும், உயிரோட 3வது நாள் எழுந்திருக்கணும். அதற்கு பிறகு அவர் மூலமாக மிகப்பெரிய ஒரு வல்லமை வரணும், பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படணுங்கிறது தேவனோட சித்தமாக இருந்தாலும் ஊக்கமா பாரத்தோட இருட்டோட எழுந்து ஜெபிச்சார். அதிகாலையில் ஜெபிச்சார், இரவெல்லாம் ஜெபிச்சார், சாயங்காலம் ஜெபிச்சார். வாக்குத்தத்தங்கள் உங்க வாழ்க்கையில நிறைவேற ஜெபிங்க. கிடைக்கிற வரைக்கும் ஜெபிங்க. உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர்.